சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே வசூல் சக்கரவர்த்திங்க. அவருடைய திரைப்படங்கள் வந்தால் திரையரங்குகளுக்கு கொண்டாட்டம், ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், அரங்கு நிறைந்த காட்சிகளாக சென்று கொண்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஹையஸ்ட் கலெக்டர் ரீ-ரிலீஸ் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அது ஒரு திரைப்படம் படைச்சிருக்கு. அது என்னன்னா படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ஆகி 25 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் ஆச்சுங்க. ரீ-ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த படம் படைத்து கொண்டிருக்கும் சாதனை சொல்லில் அடங்காதது. ஒவ்வொரு திரையரங்குகளுக்கும் உயிர்ப்பித்தது போல். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரீ-ரிலீஸ் திரைப்படம் அது எவ்வளோ காட்சிகள் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நாட்கணக்கில் படம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புக்கிங் பல திரையரங்குகளில் முன்பதிவிலேயே பயங்கரமான ரஷ் காட்டிகிட்டு இருக்கு. நாளைக்கு சாட்டர்டே, அடுத்தது சண்டே, எல்லா நாளும் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை திரையில் பார்த்தவங்கலாம் நமக்கு சொல்கிற விஷயங்கள், நாம் அனுபவிக்கும் விஷயங்கள் என்னென்னா, இந்த படம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், படையப்பா 2 மணி நேரம் 50 நிமிடங்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படம். கண்ணிமைக்கிற நேரம் கூட நம்மளால் அந்த படத்தை பார்க்காத இருக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் அந்த மாதிரி இருக்குன்னு படம் பார்த்துட்டு வரவங்க அந்த மாதிரி நெகிழ்ச்சியுடன் சொல்கிற அந்த காட்சிகள். அதேமாதிரி பேரன் முதல் பேரன் பேத்திகளுடன் தாத்தா பாட்டி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ஜாய் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் மெய்சில் இருக்க வைக்கிதுங்க. படையப்பா சாதனையை படைத்து கொண்டே இருக்கின்றார்.